உண்மையிலேயே இன்றைய இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் எங்களுடைய கரவட்டி பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சில கடந்த காலங்களில் நடந்த சில சம்பவங்கள் சம்பந்தமாக எங்களுக்கு கரவட்டி பிரதேச சபை மக்களுக்கு விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்கள் 27ஆம் தேதி 4ஆம் மாதம் எங்களுடைய கரவட்டி பிரதேச சபையினுடைய மாதாந்த சபை கூட்டம் நடந்தது. அன்றைய தினம் எங்களுடைய 7வது பிரேரணைகள் கௌரவ தவிசாளர் அவர்களால் வாசிக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த வாசிக்கப்பட்ட அந்த பிரேரணை தொடர்பாக எழுந்த சில வாத பிரதிவாதங்களின் அடிப்படையிலே நான் அதில் அந்த குறிக்கப்பட்ட அந்த விவாதம் 2 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்கிறதுக்கு 2026ஆம் ஆண்டு நிதியில இருந்து தவிசாளர் கோரியிருந்தார். ஆனால் அதன் அடிப்படையில் அதை ஒதுக்கீடு செய்வதற்காக நாங்கள் சம்மதம் தெரிவித்திருந்தும் அந்த நிதியை பயன்படுத்துவதற்கு முன்னதாக முதல் காலாண்டில் எங்களுடைய கரவட்டி பிரதேச சபை இதுவரையும் கிடைத்த வருமானமாக 31,89,80,907 ரூபா 3% வருமானமாக கிடைக்க பெற்றிருந்தது. அந்த வருமானம் இதுவரையும் இந்த முதல் காலாண்டு முடிஞ்சு இன்றைக்கு அரைவாசி மாதம் கூடி அரை காலாண்டு கூடி துவங்கிக்கிட்டது. இந்த துவங்குற இதுக்கு சந்தர்ப்பத்திலையும் எங்களுடைய கரவட்டி பிரதேச சபையிலே எந்த விதமான ஒரு அபிவிருத்தி வேலைகளும் கரவட்டி வாழ் மக்களுக்கு எங்களுடைய கௌரவ தவிசாளர்களால் அபிவிருத்தி செய்யப்படாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அந்த கேள்வியின் அடிப்படையில் அவர் உடனடியாக எங்களுடைய சபையை 10 நிமிடங்கள் ஒய்த்து வைத்து வெளியேறியிருந்தார். அதன் அடிப்படையில் நான் சபையில் அமர்ந்திருந்த போது எங்களுடைய கரவட்டி நெல்லியடி போலீஸ் உத்தியோகத்தர்கள் அங்கு வரவழைக்கப்பட்டு என்னை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. உங்களை சபைக்கு இருக்க வேண்டாம் என்று சொல்லி நான் அவர்களுக்கு இந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய கரவட்டி பிரதேச சபை சட்ட விதிமுறைகளை நாங்கள் கையாள வேண்டி இருக்கின்றது. அதாவது இலங்கையினுடைய 1987ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க சட்டத்துக்கு அமைவாக எங்களுடைய சபைகள் சட்டத்தின்படி நடைபெற வேண்டும் என்றது எங்களுடைய இலங்கை சட்டம். இந்த சட்டத்திலே குறித்த ஒரு பிரதேச சபை உறுப்பினர் ஏதாவது ஒரு குழப்பம் குந்தகம் விளைவிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருந்தார் சபையில், அதை குறித்த பிரிவுகளை இலக்கத்தை சுட்டிக்காட்டி இதன் அடிப்படையில் நான் இவரை வெளியேற்றுகின்றேன், முதலாவது அவருக்கு அறிவுறுத்த வேணும், நான் இதை தொடர்பான சந்தர்ப்பத்தில் வெளியேற்று இருக்கின்றேன், நீங்கள் இதுக்கு குழப்பம் விளைவிக்க வேண்டாம் என்று, இரண்டாவதாக எமது பெயர்கள் அங்கு குறிப்பிடப்பட வேண்டும், அப்படியான சூழ்நிலையில் தான் வெளியேற்றப்பட வேண்டும். ஆனால் இங்கு 10 நிமிடங்கள் இந்த குறிப்பிட்ட பிரேரணை தொடர்பான வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில் 10 நிமிடங்கள் இந்த சபையினையை ஒத்திவைக்கின்றேன் என்று வெளியில் சென்றவர் கௌரவ தவிசாளர் என்னை ஒரு பொலிஸ் அதிகாரிகள் மூலமும் அங்கு பிரதேச சபையில் வருமான உத்தியோகத்தராக பணியாற்றும் நானா பவகீர்த்தனன் மூலமும் என்னை வெளியேற்றுவதற்கு பல யுக்திகளை கையாண்டு இருந்தார். உண்மையில் இது எங்களுக்கு மன வருத்தத்தினை தருகின்றது. ஒரு பிரதேச சபை சட்ட விதிமுறைகளை நன்கு கற்றறிந்த எங்களுடைய பிரதேச சபையினுடைய செயலாளர் கூடி அந்த சில சம்பவங்களை தவிசாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் சட்ட விதிமுறைகளை எடுத்து இயம்பாதது ஏனென்று தெரியவில்லை. உங்களுக்கு தெரியும், கடந்த அந்த கூட்டம் சம்பந்தமாக கரவட்டி பிரதேச சபையினுடைய வருமான பரிசோதகர் நானா பவகீர்த்தனனுக்கும் பாரதிநாதன் அஜந்தன் எனக்கும் இடையிலே சில வாத பிரதிவாதங்கள் உள்ளேயும் வெளியேயும் நடைபெற்றது. என்னையும் எனது ஏனைய உறுப்பினர்களையும் இடையில் மறித்து உள்ளுக்கு சபைக்குள் போக விடாமல் எம்மை அவமதித்திருந்தமை உண்மையிலேயே மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அதாவது ஒரு சபை உறுப்பினர்களை கௌரவித்து அந்த சபையை நடத்த செல்லக்கூடிய ஒரு செயற்பாடு கௌரவ தவிசாளருக்கும் செயலாளரினுடைய கடமை. அது மட்டுமன்றி நாங்கள் சபைக்கு சபா மண்டபத்துக்குள் நுழைந்த பிறகும் எம்மை பின்தொடர்ந்து எம்மை அச்சுறுத்தும் வகையில் நீங்கள் சபை மண்டபத்துக்குள் வெளியேற வேண்டும் என்று பணித்திருந்திருந்தார். அதை நான் எனது தற்பாதுகாப்பு கருதி என்னுடைய போனில் நான் அவரை வீடியோ எடுத்திருந்தேன். அதில் நான் அவருக்கு அந்த சம்பாஷணைகளின் போது கௌரவ தவிசாளர் செயலாளர் அந்த சபையில் அமர்ந்திருக்கின்றனர்.
அமர்ந்து இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலும் இவர் இப்படியான இந்த சட்டங்களை நன்கு கற்றறிந்த செயலாளர் அவருக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது எங்களுக்கு மன வருத்தத்தை தருகின்றது. எனவே நாங்கள் சட்ட விதிமுறைகளை, பிரதேச சபையினுடைய சட்ட விதிமுறைகளை மதித்து நடக்கக்கூடிய எங்களுடைய இந்த உறுப்பினர்களை அவமதித்தமை எங்களுக்கு மன வருத்தத்தை தருவதுடன், கடைசியாக எங்களுடைய இது சம்பந்தமான பிரச்சனையை எனக்கு எதிராக நெல்லியடி போலீஸ் ஸ்டேஷனில் போய் எங்களுடைய இந்த பிரதேச சபையினுடைய வருமான உத்தியோகத்தர் முறைப்பாடு ஒன்றை அளித்திருக்கின்றார். நான் அவருக்கு அச்சுறுத்தியதாகவும் இவர் தனக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய நடந்ததாகவும் அவர் ஒரு பொய் முறைப்பாடை அங்கு போலீஸ் நிலையத்தில் பதிஞ்சிருக்கின்றார். அதன் அடிப்படையில் நான் போலீஸ் நிலையத்துக்கு போய் எனது வாக்கு மூலத்தை நான் கொடுத்திருந்தேன். நான் அப்படி அவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கவும் இல்லை. என்னுடைய கௌரவத்தை அவமதிக்கும் வகையில் தான் குறித்த உத்தியோகத்தர் நடந்து கொண்டார். அது நீங்கள் யாவரும் அந்த காணொலிகள் கடந்த காலங்களில் சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்பட்ட காணொலிகள் ஊடாக நீங்கள் கண்டு பார்த்திருப்பீர்கள். இந்த சூழ்நிலையில் சூழ்நிலையிலே உண்மையில் நான் அப்படி எங்களுடைய சபா மண்டபத்துக்குள் எங்களுடைய சபையினை அவமதிக்கும் வகையிலோ வேறு ஏதாவது ஒரு வழியில் நான் சபை குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டிருந்தால் அவர் உரிய முறையில் உரிய சட்ட விதிமுறைகளை காட்டி என்னை வெளியேறுமாறு பணித்திருந்தால் நான் வெளியேறியிருப்பேன். அது சட்டத்தை நாங்கள் மதிக்கிற நாங்கள் சட்டத்தை மதித்து நாங்கள் செய்யப்பட வேண்டும். சட்டம் நாங்கள் மதிக்கும் போதுதான் எங்களை இந்த உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு எங்கள் மக்களுக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். சட்டத்தை மதிக்கக்கூடிய நாங்கள் இவர் ஒரு சட்டத்துக்கு புறம்பான முறையில் என்னை வெளியேற்றியது எங்களுக்கு மன வருத்தத்தை தருகின்றது. கடைசியாக சபை அமர்வு 2 மணித்தியாங்கள் பிற்போடப்பட்டு தான் இந்த சபை அமர்வு தொடங்கப்பட்டது. அப்போதுதான் இவர் என்னை வெளியேறுமாறு பணித்திருந்தார். இது எங்களுக்கு மனவருதான். அந்த இடத்தில் எங்களுக்கு முதலே என்னை வெளியேறுமாறு இவர் சொல்லி இருந்தால் நான் வெளியேறி இருப்பேன். ஆனால் அவர் அப்படி சட்ட விதிமுறைக்கு அப்பால் சென்று அவர் தன்னிச்சையாக செயற்பட்டமை மன வருத்தத்தை தருகின்றது. அது மட்டுமில்லாது எங்களுடைய கரவட்டி பிரதேச சபையினுடைய செயலாளர் அவர் அவற்றை பொறுப்பு கூட்ட ஏற்பாடுகள், ஆவணங்களை பேணுதல், நிமிடங்கள் மினிசுகளை பதிவு செய்தல், சட்ட ஆலோசனைகளை வழங்குதல், உறுப்பினர்களின் வரவுகளை பதிவு செய்தல், தீர்மானங்கள் சான்றிதழ் படுத்துதல். இதை சுருக்கமாக சொல்ல போனால் சட்டம் முறையாக நடைபெறுகிறதா என்று அவதானிக்கிற ஒரு நபராகத்தான் எங்களுடைய சபையினுடைய ஒரு செயலாளர் இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் ஒரு உறுப்பினராகிய நாங்கள் ஏதாவது ஒரு கேள்வியை தவிசாளருடன் கேட்கும் போது தவிசாளர் பதில் சொல்வதில்லை. செயலாளர் தான் அதுக்கு பதில் சொல்கின்றார். இன்றைக்கு 160% வினாக்களுக்கு பதில் அளிப்பது செயலாளராகவே இருக்குது. இது எங்களுக்கு ஒரு மன வருத்தத்தினை தருகின்றது. 40% இவர் எங்களுடைய கௌரவ தவிசாளர் பிரேரணைகளை வாசிக்கிறார். பிரேரணைகள் வாசிக்கும் போது அந்த பிரேரணைகள் தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் கேள்விகள் மூலம் எழுப்பும் போது அந்த கேள்விக்கு விடையாக செயலாளர் பதில் அளிக்கின்றார். கரவட்டி பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் வினைத்திறன் மிக்கவர், அவர் ஆளுமை மிக்கவர் என்று சமூக வலைத்தளங்கள் எல்லாம் அவர்களது கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். நான் அவர்களை கேட்ட ஒரே கேள்வி, முதல் காலாண்டில் நீங்கள் முடிக்கப்பட்ட வருமானமாக வந்த காசுக்கு இதுவரையும் உங்களால் எந்த விதமான ஃபினான்சியல் ப்ரோக்ரஸை உங்களுக்கு காட்ட முடியாமல் போயிட்டுது. 0 தான் இருக்குது. இன்றைக்கு 5ஆம் மாதம் துவங்கிட்டுது. வார மாதம் அரை காலாண்டுக்கு வந்துட்டுது. இப்போ அரை காலாண்டுக்கு வந்தால் இன்றைக்கு உண்மையில் இந்த எங்களுடைய ஊடக சந்திப்புக்கு பிறகான்றாலும் நான் இவர்களிடம் கௌரவ தவிசாளரிடம் வினயமாக வேண்டிக் கொள்வது, நீங்கள் இதுவரையும் உங்களுடைய கரவட்டி பிரதேச சபையில் செய்த அபிவிருத்திகளை நாளைக்கு உங்களால் அறிக்கையிட முடியுமா, வரிசைப்படுத்த முடியுமா என்பது எனது அன்பான வேண்டுகோள். மக்களுக்கு வேலை செய்வதாக நீங்கள் வெளியில் சமூக வலைத்தளங்களில் பதிவுகளை இட்டுக்கொண்டு இன்றைக்கு எங்களுடைய
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மூலம் மத்திய அரசாங்கத்தின் மூலம் பெறப்பட்ட நிதிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் எங்களுடைய கரவட்டி பிரதேச சபைக்கு ஏராளமான அபிவிருத்திகளை செய்து கொண்டு எங்களுடைய அரசாங்கத்தை விமர்சித்து கொண்டு நீங்கள் செயற்படுகின்றீர்கள். உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், கடந்த டிட்வா புயல் மூலமாக எங்களுடைய அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எங்களுடைய கரவட்டி பிரதேச சபையின் 19 வட்டாரங்களையும் உள்ளடக்கியதாக 27 வீதிகளை தெரிவு செய்து மொத்தமாக 11.277 கிலோமீட்டர் நீளமான 197.7 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். ஆனால் அதில் குறிக்கப்பட்ட வேலை திட்டங்கள், வீதிகள், வேலைகள் முடிவடைந்திருக்குது. ஏனைய வேலை திட்டங்கள் நடைபெறுவதற்கான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, எங்களுடைய அரசாங்கத்தின் மூலம் கிடைக்கின்ற PSG நிதி மூலமும் நீங்கள் நிதிகளை பெற்றுக்கொண்டு, எங்களுடைய அரசாங்கத்தின் நிதிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் அபிவிருத்திகளை கரவட்டி பிரதேச சபைக்குள் செய்து கொண்டு எந்த விதமான உங்களுடைய கரவட்டி பிரதேச சபையினுடைய பணத்தை விரயம் செய்யாமல் எங்களுடைய அரசாங்கத்தை குறை கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். இதை நாங்கள் உண்மையிலேயே எங்களுடைய கரவட்டி பிரதேச வாழ் மக்களுக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமையாகும். இதில் நாங்கள் ஒரு பிரச்சனை ஒன்று எழுகின்ற போது ஏன், என்னத்திற்கு, எதற்காக என்ற வினாக்களை நாங்கள் எமக்கே தொடுக்க வேண்டும். தொடுத்து இந்த குறிக்கப்பட்ட காணொளி உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நானா பவகீர்த்தனன் உடனும் எனக்கும் இடையிலான சில சம்பாஷணைகள் கடந்த காலங்களில் சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்பட்டிருந்தது. அது சம்பந்தமாக நீங்களே ஏன், என்னத்துக்கு, எதற்காக என்ற ஒரு உண்மையான ஆழமான ஒரு விடையை நீங்களே தெரிந்தெடுத்து கொண்டு எங்களை இனிவரும் எதிர்காலங்களில் எங்களுடைய இந்த கரவட்டி பிரதேச சபையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற தமிழரசு கட்சிக்கு நீங்கள் ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.